நாம் இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி ரொம்பவே ஹெல்த்தியான டேஸ்டியான ஏபிசி ஜூஸு, இன்னொன்று ஆப்பிள் ஜூஸ், 2 ஜூஸ் வகை பார்க்க போகிறோம். ஏபிசி ஜூஸில் அயன் சத்து, கால்சியம், பொட்டாசியம், நியூட்ரியன் இப்படி எல்லா சத்துக்களும் நிறைய இருக்குது. இந்த ஏபிசி ஜூஸை வாரம் 2 முறையாவது செஞ்சு கொடுங்க. குழந்தைகள் முதல் பெரியவங்க வரைக்கும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. ஆப்பிள் ஜூஸும் ரொம்ப டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும். இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஏபிசி ஜூஸு செய்கிறதுக்கு 2 கேரட் எடுத்திருக்கேன். அதை கழுவிட்டு நம்ம மேல் தோலை சீவிருக்கலாம். பீட்ரூட்டும் அதே மாதிரி கழுவிட்டு மேல் தோல் சீவிக்கலாம். ஆப்பிளும் மேல் தோலை சீவிக்கலாம். நல்லா இந்த மாதிரி சுத்தமாக சீவி எடுத்துட்டு காம்பெலாம் கட் பண்ணி விட்டு நம்ம இதை பொடியாக கட் பண்ணிக்கலாம். இந்த ஜூஸை சாப்பிட்டா அழகாகவும் இருக்கலாம், ஆரோக்கியமாகவும் இருக்கலாம். இதை வாரத்துக்கு 2 முறை மட்டும் எடுத்துக்கிட்டால் போதும். அப்போ தான் உடம்புக்கு ரொம்ப நல்லது. டெய்லியும் இந்த ஜூஸை சாப்பிடக்கூடாது. வாரத்தில் 2 முறை இல்லை 3 முறை தான் எடுக்கணும். இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ இதை ஒரு ஜூஸரில் சேர்த்துக்கலாம். உங்கள்கிட்ட மிக்ஸி ஜார் இருந்தால் அதில் கூட சேர்த்து நம்ம ஃபில்டரில் வடிகட்டிக்கலாம். சேர்த்து நல்லா நம்ம அரைச்சிக்கலாம். தண்ணியும் சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்து நல்லா அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ நல்லா அரைச்சிட்டு வந்தாச்சு. இதோட எலுமிச்சம்பழம் ஜூஸு, ஒரு அரை எலுமிச்சம்பழம் ஜூஸு சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா அரைச்சிக்கலாம். இப்போ ரெடி ஆயிடுச்சு ஜூஸு. நம்ம டம்ளரில் சேர்த்திக்கலாம். ஐஸ் கட்டி வேணாலும் நம்ம இதிலையே சேர்த்து குடித்தோம்னா ரொம்ப சூப்பராக நல்லா டேஸ்டியாக நல்லாயிருக்கும். நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். வாரத்தில் 2 முறையாவது செஞ்சு கொடுங்க. ரொம்ப ஆரோக்கியமான ஜூஸு. இப்போ ஆப்பிள் ஜூஸு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். 2 ஆப்பிள் எடுத்திருக்கேன். அதையும் நல்லா தோலில் சீவி எடுத்துக்கலாம். ஆப்பிள்லையும் நிறைய சத்துக்கள் இருக்குது. ஆப்பிள் சாப்பிடாதவங்க கூட இந்த மாதிரி ஜூஸ் போட்டு கொடுத்திங்கன்னா நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ இதையும் நான் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த சென்டரில் இருக்கிற கொட்டை அந்த இதெல்லாம் நம்மளும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிட்டு நம்ம ஜூஸரில் சேர்த்துக்கலாம். இப்போ 1 டம்ளர் பால் சேர்த்துக்கலாம். இதோடு வேணால் நம்ம ஐஸ் கட்டியும் சேர்த்துக்கலாம். சுகரு 1 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். எலுமிச்சம்பழம் ஒரு 4 சொட்டு சேர்த்துருக்கேன். சேர்த்து மிக்சியில் சேர்த்து அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ நல்லா அரைப்பட்டுருச்சு. இப்போ நம்ம டம்ளரில் சேர்த்துக்கலாம். இதோடு நம்ம ஐஸ் கட்டியும் சேர்த்துக்கலாம். இதே மாதிரி இந்த 2 ஜூஸ் வகையும் நீங்கள் செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக வீட்டில் எல்லாத்துக்கும் செஞ்சு கொடுங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.